வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ரிசர்வேஷன் ஹட்டோ ஆந்தோலன் அப்படிங்கிற ஒரு அமைப்பு தொடங்கப்பட்டு இந்தியாவில் பல்வேறு பகுதிகளில் போராட்டத்தை தொடங்கியிருக்காங்க. இவங்களுடைய நோக்கம் என்ன தெரியுமா? ரிசர்வேஷன் இருக்கக்கூடாது, கல்வி வேலைவாய்ப்பில் ரிசர்வேஷனை எடுத்துருங்க, முழுக்க முழுக்க மெரிட் அடிப்படையில், மார்க்ஸு தகுதி அடிப்படையில் எல்லாத்தையும் அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கிளைம் பண்ணுறாங்க. இது கரெக்டா? மத்திய அரசாங்கத்தையும் வலியுறுத்துறாங்க. மத்திய அரசாங்கம் இடஒதுக்கீடு முறையை முழுமையாக ரத்து பண்ணணும் அப்படின்னு மத்திய அரசாங்கத்துக்கும் டிமாண்டை முன்வைக்கிறாங்க. என்னை கேட்டால் இவங்க ரிசர்வேஷனுக்கு எதிராகலாம் போராடக்கூடாது. ரிசர்வேஷன் தான் சமூக நீதி. எஸ்சி எஸ்டிக்கு போகக்கூடிய ரிசர்வேஷன் அவங்களுக்கு போகணும். ஓபிசி பிரிவினருக்கு போகக்கூடிய ரிசர்வேஷன் அவங்களுக்கு போகணும். முன்னேறிய வகுப்பினருக்கு இடபிள்யூஎஸ் 10%, பொருளாதாரத்தில் பின்தங்கிய முன்னேறிய வகுப்பினர்களுக்கு 10% இடஒதுக்கீடு இருக்குல்ல, அது டெஃபினட்டாக அவங்களுக்கு போகணும். அப்போது ரிசர்வேஷனை கண்மூடித்தனமாக எதிர்க்கிறது சரி கிடையாது. இவங்க என்ன வலியுறுத்தணும்னா, ரிசர்வேஷனில் கிரீமி லேயர் நடைமுறையை கொண்டு வாங்க அப்படிங்கிறத வலியுறுத்தி ரிசர்வேஷன் ஹட்டோ ஆந்தோலன் போராட்டத்தை நடத்தினா அதில் லாஜிக் இருக்குது. கிரீமி லேயர்னா என்ன அப்படிங்கிறத நம்ம பல முறை சொல்லிட்டேன். இப்போது இடஒதுக்கீடு சலுகையை பயன்படுத்தி இப்போ நான் முன்னேறிட்டேன் அப்படின்னா, நல்லா வேலையெல்லாம் கிடச்சி நான் ஒரு பெரிய பொருளாதாரத்தில் ஒரு பெரிய இடத்துக்கு போயிட்டேன். என்னுடைய பிள்ளைகள் இதே இடஒதுக்கீடு முறையை பயன்படுத்தக்கூடாது. அதான் நான் முன்னேறி பெரிய இடத்துக்கு போயிட்டேன்ல, பிறகு எதுக்காக என்னுடைய பிள்ளைகளுக்கு ரிசர்வேஷன்? இதுதான் கிரீமி லேயர் நடைமுறை. அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க, அதை ரிசர்வேஷன் சிஸ்டத்துக்குள்ளே கொண்டு வாங்க அப்படின்னு வலியுறுத்தி இவங்க போராட்டம் நடத்தினா அனைத்து மக்கள்கிட்ட இருந்தும் ஆதரவு கிடைக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். இது ஒன்று. ரெண்டாவது என்ன பார்க்க போகிறோன்னா, தி ஹிந்து தமிழ் ஒரு பரபரப்பான ஆர்டிக்கலை வெளியிட்டிருந்தாங்க. இப்போ மத்திய அமைச்சர்களாக இருக்கக்கூடியவங்களுடைய இலாக்காக்கள் மாற்றி அமைக்கப்பட இருக்கு, கேபினட் ரீசஃபில் நடக்க இருக்கு. இப்போ மினிஸ்டராக இருக்கிறவங்க வெளியேற்றப்பட இருக்காங்க நிறைய பேர், புதியவர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட இருக்கு அப்படின்னு ஆர்டிக்கல் வெளியிட்டிருக்காங்க தி ஹிந்து. அதில் ஒரு வார்த்தை என்ன சொல்லியிருக்காங்கன்னா, திமுகவும் கேபினட் ரீசஃபில் திமுகவுக்கும் இடம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரி பயன்படுத்தப்பட்டிருக்கு. அப்போ கனிமொழி அவர்கள் மத்திய அமைச்சராக போகிறாங்களா? அப்போ திமுக பாஜக கூட்டணி கன்ஃபார்ம் தானா அப்படின்னு தேசியவாதிகளுக்கு ஒரு பதட்டம். திமுகவோட கூட்டணிங்கிற பேச்சுக்கே இடம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் ஒவ்வொரு தேசியவாதிகளுடைய குரலாக இருக்கு. கண்டிப்பாக பாஜக மேலிடம் அதை மதிப்பாங்க, நாங்கள் நம்புகிறோம் அப்படின்னு தேசியவாதிகள் பதிவுகள் போடுறாங்க. இப்போ விஷயம் என்னன்னா, திமுக கிட்ட யார் மூலமாக பாஜக பேச்சுவார்த்தை நடத்துறாங்க அப்படிங்கிற சில தகவல்களும் பரவி வருது. சரத்பவார் இருக்கார்ல, சரத்பவாருடைய தேசியவாத காங்கிரஸை சேர்ந்த சுப்ரியா சூலே இவர்கள் மூலமாக திமுக கிட்ட மத்திய அமைச்சரவையில் இடம்பெறுவது குறித்து பேச்சுவார்த்தை நடந்து வருது. என்டிஏ கவர்மெண்ட் பாராளுமன்றத்தில் கொண்டு வரக்கூடிய முக்கியமான மசோதாக்களுக்கு திமுக எம்பிக்கள் ஆதரவு தெரிவிக்கணும் அப்படிங்கிற நிபந்தனையின் அடிப்படையில் திமுகவுடைய ஒரு சில எம்பிக்களுக்கு மத்திய அமைச்சர் பதவி இப்படி பேச்சுவார்த்தை நடத்தப்படுவதாக செய்திகள் வலம் வருது. இது மாதிரியான செய்திகளை படிக்கும்போது ஒரு தடவைக்கு 2 தடவை என்ன நானே கிள்ளி பார்த்துக்கிறேன், உண்மைதானா அப்படின்னு சொல்லிட்டு நம்பவே முடியலை. இருந்தாலும் அரசியலில் என்ன வேணாலும் நடக்கலாம் அப்படிங்கிறதானே விதி, பொறுத்திருந்து பார்க்கலாங்க. இது 2. ஹைதராபாத்தில் பாஜகவுடைய தேசிய இளைஞர் அணியுடைய ஒரு பொறுப்பாளர், இளைஞர் அணியுடைய பொருளாளராக இருக்கக்கூடியவருக்கு திருமணம் ஹைதராபாத்தில். அண்ணாமலை அந்த திருமண நிகழ்ச்சியை அட்டன் பண்ணியிருந்தாரு. அப்போ அண்ணாமலைக்கு பாஜகவுடைய முக்கிய புள்ளிகள் எவ்வளவு பெரிய வெல்கம் கொடுத்தாங்க அப்படிங்கிறத நேற்று போட்ட வீடியோவில் அப்டேட் பண்ணியிருந்தேன். தமிழக பாஜக கும்பலுக்கு கிடைத்த வரவேற்பை விட 10 மடங்கு அதிகமாக அண்ணாமலைக்கு வெல்கம் கிடைச்சிச்சு. யாரை பார்த்தாலும் டக்குன்னு எழுந்து அண்ணாமலைக்கு கை கொடுக்கறது, அண்ணாமலை கிட்ட ஆட்டோகிராஃப் வாங்குறது, அண்ணாமலை கூட புகைப்படம் எடுத்துக்கிறது, இப்படி நிறையா பேர். இதெல்லாம் பார்த்துக்கிட்டு தமிழக பாஜக கும்பல் சோகத்தில் சேரில் போய் உட்காந்துக்கிட்டாங்க. முக்கியமாக வண்டி சஞ்சய்குமார் இருக்கார்ல, அவர் அண்ணாமலையை பார்த்த உடனேயே டக்குன்னு ஸ்டேஜில் இருந்து இறங்கி வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹேண்ட் ஷேக் பண்ண காட்சிகள் செம்ம ட்ரெண்டிங்க. வண்டி சஞ்சய்குமார் இப்போ மத்திய அமைச்சராக இருக்காரு, உள்துறையில் மத்திய இணையமைச்சர், தெலுங்கானாவுடைய முன்னாள் மாநில தலைவர், பாஜகவுடைய ஸ்டேட் பிரசிடெண்டாக இருந்தவர். இங்கே அண்ணாமலை எப்படி ஒரு ஸ்ட்ராங்கான லீடராக பிஜேபிக்கு இருந்தாரோ அது மாதிரி அங்கே வண்டி சஞ்சய்குமார். பிஜேபி என்ன பண்ணாங்க, இங்கே அண்ணாமலையை மாற்றினாங்களே, அது மாதிரி அங்கே வண்டி சஞ்சய்குமாரை மாற்றிட்டு கிஷன் ரெட்டியை பாஜகவுடைய மாநில தலைவராக அப்பாயிண்ட் பண்ணாங்க. வண்டி சஞ்சய்குமார் மாற்றப்பட்டதுனால தான் தெலுங்கானா சட்டப்பேரவை தேர்தலில் பிஜேபி பலத்த அடி வாங்கினாங்க. காங்கிரஸ் ஜெயிப்பாங்க அப்படின்னு யாரும் நினச்சி கூட பார்க்கல. ஆனால் வண்டி சஞ்சய்குமாரை மாற்றினதுனால காங்கிரஸுக்கு ஃபேவராக களம் திரும்பிடுச்சு. வண்டி சஞ்சய்குமார்
தெலுங்கானா பிஜேபி மாநில தலைவராக இருந்திருந்தா டெஃபினட்டாக தெலுங்கானா அசம்பிளி எலெக்ஷனில் ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்டாக இருந்திருக்கும். ஆனால் பிஜேபி மேலிட மிஸ் பண்ணாங்க. எப்படி தமிழகத்தில் மிஸ் பண்ண மாதிரியே அண்ணாமலையை மாற்றினதுனால 12% இருந்து மறுபடியும் 2%க்கு பிஜேபி ட்ராப் ஆனிச்சுல, அது மாதிரி தான் தெலுங்கானாலையும் சம்பவம் நடந்துச்சு. என்ன பண்டி சஞ்சய்குமார் பாஜக மேலிடம் சொன்னபடி அவர் ஸ்டேட் பாலிடிக்ஸ்ல இருந்து நேஷனல் பாலிடிக்ஸ்க்கு மூவ் ஆயிட்டாரு, மத்திய அமைச்சர் ஆயிட்டாரு. இந்த ஆஃபரை அண்ணாமலை கிட்ட பலமுறை மோடி, அமித்ஷா, நிதின் நவீன் இவங்கெல்லாம் வழங்கியிருக்காங்க. மத்திய அமைச்சர் பதவி பேசி பார்த்துட்டாங்க, தேசிய அளவில் முக்கிய பொறுப்பு கட்சியில் இதையும் பேசி பார்த்துட்டாங்க. ஆனால் அண்ணாமலை அவருடைய முடிவில் தெளிவாக இருக்கார். மாநில அரசியலில் தான் இருப்பேன், தமிழகத்தில் மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஐபிஎஸ் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு அரசியலுக்குள்ளே வந்தேன். அதனால இப்போ நீங்கள் கொடுக்கக்கூடிய பதவியை வாங்கிட்டு நான் டெல்லிக்கு வருது அப்படிங்கிறது, நான் எதுக்காக அரசியலுக்கு வந்தேனோ அந்த எண்ணத்தையே சுக்குநூறாக நொறுக்கிறோம். எதுக்காக அரசியலுக்கு வந்தேனோ ஐபிஎஸ் போஸ்டிங்கை ரிசைன் பண்ணிவிட்டு அதுக்கே அர்த்தம் இல்லாமல் போயிடும் அப்படின்னு அவருடைய நிலைப்பாட்டில் இப்போ வரைக்கும் ஸ்ட்ராங்காக இருக்கார். அதனுடைய ஒரு எடுத்துக்காட்டு தான் இப்போ பிஜேபியிலேருந்து விலகி பி த லீடர்ஸ் இயக்கத்தை புதிய பாதையை தொடங்கியிருக்கிறது. இதெல்லாம் எதுக்காக சொல்கிறேன்னா, பண்டி சஞ்சய்குமாருக்கு தெரியும் அண்ணாமலை எவ்வளோ பெரிய ஸ்ட்ராங்கான லீடர்னு. நயினார் கும்பலுக்கு தெரியாது, ஆனால் பண்டி சஞ்சய்குமாருக்கு நல்லா தெரியும். அதனால தான் அண்ணாமலையை பார்த்த உடனேயே டக்குன்னு ஸ்டேஜில் இருந்து இறங்கி வந்து அவ்வளோ பெரிய ரெஸ்பான்ஸை அண்ணாமலைக்கு கொடுத்தாரு. இந்த செய்திகள் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருங்க, அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி, ஜெய் ஹிந்த்.